தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இன்று நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மெசியா யூத இனத்தாருக்கு மட்டுமே இன்று குறுகிய எண்ணத்தை சிதறடித்து உலகம் அனைத்திற்கும் மீட்பை கொண்டு வந்தவர் நம் ஆண்டவர் என்பதை தெளிவுபடுத்தும் விழா. இவ்விழா வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆர்வத்தோடும் விடா தேடலோடும் அவரை தேடுவோம் மட்டுமே அவரை கண்டுகொள்கின்றனர். வாக்களிக்கப்பட்ட யூத இனத்தை சார்ந்தவர்கள், குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், உடன் வாழ்ந்த மக்கள் இவர்களால் கண்டுகொள்ள முடியாத மெசியாவை விண்மீன் தோற்றத்தை கண்டு அதை பின்தொடர்ந்து மெசியாவை தேடிய கஸ்பார், மெல்கியோர், பல்தசர் ஆகிய ஞானிகளில் காணும் பேறு பெற்றனர். பரபரப்பான சூழ்நிலையில் வாழும் நாம் நாளிடமிருந்து ஆர்வத்தோடும் இறைவனை தேடாத போதும் அவரை விலகிவிடும் அபாயத்திற்கு உள்ளாகிவிடுவோம். எனவே எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு விலகாமல் அவரை பற்றி கொண்டு அவர் வழி வாழ நாம் வர வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்றவர் திருவேணி நகர் அன்பிய குடும்பங்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூடு, செபாஸ்டின், தாமஸ், ஆரோக்கிய, அமல, ஹேமி குழந்தை பாக்கியம் பெற்றமைக்கு நன்றியாகவும், மார்டின், ஜெரேமியல், மெர்சன் இறைவனின் ஆசீர்வதிக்க வேண்டியும், கப்ரியேல், வியாகுலமரி பிறந்த நாளில் நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நல்லுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், திப்போன், செல்வநாதன் மற்றும் குடும்பத்தில் மருத்துவர்களுடைய அனைத்து ஆன்மாக்களின் ஆன்மையிலை பாட்சிக்காகவும், வேதமுத்து, மோட்சமேரி, இருதயமேரி, ராஜவாக்கியம், தேவரத்தினம் ஆன்மையிலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனை வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரியரையும் பெற வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரம தந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்த நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் நோற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் உற்சனையுள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வரவும் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருளுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவி எழுந்தருளி எங்கள் இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே, நான் தூய்மையாவே கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே இறைவா
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். மேல் தெளிப்பேன் ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இயலாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திருசெம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதம். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாவின் மீன் வழி நடத்த உம் திருமகனை இன்று அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்தினீர். ஆற்றலும் அன்பும் நிறைந்த உம் திருமகன் எம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை எல்லாம் கடந்து உமது மகத்துவத்தின் அழகை கண்டுகளித்திட எங்களை அழைத்து செல்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. நானே உலகின் ஒளி என்று நம் ஆண்டவரின் ஒளியை தேடி புறவினத்தார்கள் பரிசு பொருட்களோடு ஓடி வருவார்கள் என்று எசேயா இறைவாக்கினர் முன் உரைத்ததை இறைவாக்குக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்போது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேப்பா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிரிக்கிறார், ஏங்கும் ஏழை இதயங்களில் இயேசுபாலன் வாழ்கிறார். இறங்கும் எளிய கரங்களிலே தவழ்ந்து சிரிக்கிறார். ஆடிரோ பாடுகிறோம் இயேசுபாலனே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இயேசுபாலனே. ஆடிரோ பாடுகிறோம் பாலன் இயேசுவே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பாலன் இயேசுவே. செழிப்புடன் வாழ்ந்திடவே செல்வம் கடவுளே ஏழையானாய். மனுக்குல மாண்புடன் மலர்ந்திடவே மகிமையும் மன்னன் நீ மழலையானாய். ஏழைகள் செழிப்புடன் வாழ்ந்திடவே செல்வம் கடவுளே ஏழையானாய். மாண்புடன் மலர்ந்திடவே மகிமையின் மன்னன் நீ மழலையானாய். வறுமை நீக்கும் வல்லமை நீயே, எம்மில் வளமை சேர்க்கும் வல்லலும் நீயே. வறுமை நீக்கும் வல்லமை நீயே, எம்மில் வளமை சேர்க்கும் வல்லலும் நீயே. ஆயிரோ பாடுகிறோம்
இரண்டாம் வாசகம். முன்னுரை. புறவினத்தாரின் இறைவாய்க்கினர் என்னும் அழைக்கப்படுபவர் தூய பவுல் புறவினத்தாரையும் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்குரியவர்களாக மாற்றியுள்ளார் என்று அவரது இறை வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும் இரண்டாம் வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் விண்மீன் ஏழு கண்டு அவரையே வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் இங்கே, அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை 1000 ஆள்பவர் ஒருவர் முன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்ற குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை
அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். யோரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தனையினுடைய அன்பு பக்தர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து நம்மிடம் இருக்கின்ற குறுகிய எல்லைகளையும் தடைகளையும் தகர்த்தெறிந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு ஞானிகள் கண்டு கொண்டார்களோ அதே போன்று நாமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. புகழ்பெற்ற அறிஞரும் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் ஜான்சனிடம் ஒரு இளைஞன் சென்று, நான் காலை முதல் மாலை வரை கடினப்பட்டு உழைக்கின்றேன், இரவு கூட எந்த ஒரு ஓய்வுமின்றி உழைத்து கொண்டே நான் இருக்கின்றேன். இவ்வாறு கடினப்பட்டு உழைப்பதுதான் என்னுடைய வேலையாக இருந்து கொண்டிருப்பதால் இறைவனை பற்றி நினைக்கவோ அவருடைய பெயரை உச்சரிக்கவோ கூட எனக்கு நேரமில்லை, நான் என்ன செய்வது என்று டாக்டர் ஜான்சனிடம் ஒரு இளைஞனானவன் கேட்டான். நான் கடினப்பட்டு உழைக்கின்றேன், இரவு பகலாக உழைக்கின்றேன், கடினப்பட்டு உழைக்கின்றேன், இறைவனுடைய பெயரையோ அல்லது அவரையோ நினைக்க கூட எனக்கு நேரமில்லை என்று புலம்பினான். அதற்கு டாக்டர் ஜான்சன் அந்த இளைஞனிடம் அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த உலகமானது 3 பங்கு நீரினாலும் 1 பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கின்றது. இந்த 1 பங்கு நிலத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அதிலே பெரும் பகுதி மலைகளாலும் காடுகளாலும் பள்ளத்தாக்குகளாலும் அது நிறைந்திருக்கின்றன. மனிதன் வாழ்வதற்கே அது தகுதியற்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் கூட மனிதன் வாழ்வதற்கு அவன் என்ன செய்கின்றான் அந்த இடத்தில் என்று கேட்டபொழுது அதற்கு அந்த இளைஞனானவன் அவன் கடினப்பட்டு உழைத்து அதற்கு அந்த இடத்தை தயார் செய்கின்றான் என்று கூறினாராம். உடனே அதற்கு டாக்டர் ஜான்சன் ஆனவன், அப்படி என்றால் நீயும் எப்படியாவது உன்னுடைய அந்த உழைப்பிலே ஒரு பகுதியை ஒதுக்கி இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய உழைப்பிற்கு தேவையான எல்லா பலனையும் கொடுப்பவர் அவரே. நீ உழைப்பதற்கு சக்தியையும் ஆற்றலையும் கொடுப்பவர் அவரே. எனவே உன்னுடைய பணிகளின் மத்தியில் நீ எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று அவருக்கு கூறினாராம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலானது ஒரு பரபரப்பான சூழலாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலை முதல் மாலை வரை பணி, பிறகு நம்முடைய பணி, பிள்ளைகளை பார்க்க வேண்டும், பல்வேறு அலுவல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு பரபரப்பான இயந்திரமயமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இயந்திரமயமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவனை கண்டுகொள்வதற்கென்று நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கின்றவர்களாக இருக்க இழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இந்த ஞானிகள் தங்களுடைய வாழ்விலே செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது திருக்காட்சி பெருவிழா அல்லது 3 அரசர்கள் பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஞானிகள் அல்லது அரசர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மனிதர்கள் பாலகனை கண்டுகொள்வதற்காக, அவரிடம் சரணடைவதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்கோ தோன்றிய அந்த விண்மீனை குறித்து அவர்கள் கணக்கிட்டு இந்த உலகிற்கு மீட்பர் மெஸ்ஸியா பிறந்திருக்கின்றார் என்று துல்லியமாக கணக்கிட்ட அவர்கள் தங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கான செய்தி அதிகாரம் 21 இறைவசனம் 1 முதல் 4 முடிய உள்ள
இறைவசனங்களை பார்த்தோம் என்றால், தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்த இந்த ஏழை கைம்பெண்ணினுடைய இந்த செயலை இறைமகன் இயேசு கிறிஸ்து பாராட்டுகின்றவராக இருக்கின்றார். அப்படி என்றால் தன்னிலே நம்பிக்கை கொள்ளாமல் தன்னை படைத்த பரமனிலே முழுமையான நம்பிக்கையை வைத்து தன்னை முழுவதுமாக அந்த கைம்பெண்ணானவள் அர்ப்பணித்து விட்டாள். அவ்வாறு யார் யாரெல்லாம் இறைவனிலே தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களை இறைவன் வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இதைத்தான் திருப்பாடல் நூலிலே நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் அதிகாரம் 37 இறைவசனம் 5 பார்த்தோம் என்றால், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று கூறுகின்றார் திருப்பாடல் ஆசிரியர். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எவன் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றானோ, அர்ப்பணமாக்குகின்றானோ, அவனை இறைவன் வழிநடத்துபவராக இருக்கின்றார். அதைத்தான் இந்த ஞானிகளுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். இந்த ஞானிகள் நெடுஞ்சான்கிடையாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாலகனாக இருந்த பொழுது தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே எவ்வாறு அவர்களை இறைவனிடத்திலே அர்ப்பணித்ததன் காரணமாக மீண்டுமாக ஏரோது கையில் இவர்கள் சிக்கிவிடாமல் இருக்க அவர்களை மாற்றுப்பாதையில் அவருடைய சொந்த நாட்டிற்கு இறைவன் அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் எனது என்ற இருமாப்போடு நாம் இல்லாமல் மாறாக எளிமையின் கோலமாக நம்மையே இறைவனிடத்திலே அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம் சார்பாக செயலாற்றுபவராக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துபவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். இதைத்தான் ஞானிகளுடைய அந்த வாழ்க்கையானது செயலானது நமக்கு அறிவுறுத்துகின்றது. இரண்டாவதாக, குறுகிய எல்லைகளை தகர்த்தெறிகின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஞானிகள் இறைமகன் இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்திருந்த பொழுது அவர்களுக்கு பொன்னை பரிசாக அளித்தார்கள். இந்த பொன் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அரச பதவியில் இருந்தவர்களுடைய அந்த பதவிக்கு ஒப்பான ஒன்றாக அவர்களை மகிழ்விக்க கொடுக்கின்ற ஒரு பரிசு பொருளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 1 அரசர் புத்தகம் அதிகாரம் 15 இறைவசனம் 19, முதல் அரசர் புத்தகம் அதிகாரம் 10 இறைவசனம் 2, முதல் அரசர் புத்தகம் அதிகாரம் 9 இறைவசனம் 14 பார்த்தோம் என்றால், எவ்வாறெல்லாம் இந்த அரச பதவியில் இருந்தவர்கள் இந்த பொன்னிலால் அலங்கரிக்கப்பட்டார்கள். சேபா நாட்டு அரசி சாலமோனை சந்திக்க வருகின்ற பொழுது பொன்னையும் விலையுயர்ந்த கற்களையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் சாலமோனினுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர் அந்த கேள்விகளுக்கு பதில் தந்தால் இந்த பொன்னையும் விலையுயர்ந்த கற்களையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுதே தன்னுடைய பரிசு பொருளாக கொண்டு வந்தார். அப்படி என்றால் அரசருக்குரிய ஒரு மதிப்பாக இந்த பொன் இருக்கின்றது. எனவே இந்த ஞானிகள் வந்திருக்கின்றவர் அரசர் என்பதனை அங்கீகரிக்கின்ற வண்ணமாக பொன்னை பரிசாக கொடுக்கின்றார். ஏனென்றால் யூத மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு அரசர் இவர்தான், மீட்பர் இவர்தான், இவர்தான் இந்த இஸ்ரேல் மக்களை இவருடைய எல்லா நிலைகளிலிருந்தும் விடுவிக்க போகின்றார் என்பதனை குறித்து காட்டும் வண்ணமாக அவர்கள் கொடுத்த அந்த பொன்னானது இருந்திருக்கின்றது. இரண்டாவதாக அவர்கள் கொடுத்தது தூபம். இந்த தூபம் இறைவனுக்கு மட்டுமே செலுத்தப்படுகின்ற ஒன்றான பொருளாக இருந்திருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் நாம் பல்வேறு மனிதர்களுக்கு தூபம் காட்டுகின்றவர்களாக இருந்திருக்கின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு நூலிலே பார்க்கின்ற பொழுது லேவியர் புத்தகம் அதிகாரம் 22 இறைவசனம் 2 மற்றும் 15, 16 முடிய இல்லை இறைவசனங்களில் பார்த்தோம் என்றால், இந்த குருக்கள் இறைவனுடைய தேவாலயத்திலே இறைவனுக்கு எவ்வாறெல்லாம் தூபம் காட்ட வேண்டும் என்பதனை இறைவன் அவர்களுக்கு குறித்து காட்டுகின்றார். இறைவனுக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆராதனை இந்த தூபம். எனவே இந்த தூபத்தை பரிசளித்ததன் வழியாக இவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இறைவனாக கடவுளாக அங்கீகரித்திருக்கின்றார்கள். வந்திருக்கின்றவர் அரசர், மீட்பர், அடுத்தது இந்த மக்களினுடைய இறைவன் என்பதனை அவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் வெள்ளை போலம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 40 பார்க்கின்ற பொழுது அவர்கள் வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். இந்த யோவான் நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து
இறந்தவுடனே அவருடைய உடலிலே வெள்ளை போலும் பூசப்படுகின்றது. இந்த வெள்ளை போலும் என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையில் இந்த உலகிற்கு வந்தாலும் மனித தன்மையில் அவர் பாடுபட்டார், நம்முடைய இன்ப துன்பங்களில் அவர் பங்கெடுத்தார் என்பதனை குறிப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மூன்றையும் இவர்கள் பரிசீலித்தது வரவிருந்த மீட்பர் மெசியா இவர் என்று முழுமையாக கண்டுகொள்ள அவர்கள் முற்பட்டார்கள், அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆனால் இந்த யூத மக்களை நோக்கி வந்த மெசியாவை யூதர்கள் கண்டுகொள்ள மறுத்தார்கள். ஏனென்றால் மெசியா மீட்பர் எங்கே பிறப்பார் என்று தோன்றினாலும் அவர்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டாலும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். காரணம், மீட்பர் மெசியா இப்படிதான் வர வேண்டும் என்று ஒரு தவறான சிந்தனை கொண்டவர்களாக இந்த யூதர்கள் இருந்திருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனவே நாம் நம்முடைய இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்தவர்களாக இறைவனை சந்திக்க இந்த ஞானிகள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் ஈடுபாட்டிற்கு அழைக்கின்ற ஒரு ஆன்மீகத்தை இவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்த பொழுது இரு குழுக்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் குழு இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்றால் விண்மீன் தோன்றிய உடனே அவனை கணக்கிட்டு இந்த மீட்பரை மெசியாவை அவர்கள் தேடி சென்ற முதல் குழு. இரண்டாவது குழு ஏரோது அரசன் மறைநூல் அறிஞர்களையும் அந்த தலைவர்களையும் அழைத்து மீட்பர் மெசியா எங்கே பிறப்பார் என்று கேட்ட பொழுது அவர்கள் தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தான் பிறப்பார் என்று அவர்கள் அறுதியிட்டு கூறினார்கள். ஆனால் அப்படி பிறந்த அந்த மீட்பரை மெசியாவை மறைநூல் அறிஞர்களோ சட்ட வல்லுநர்களோ தலைமை குருக்களோ சென்று கவனிக்கவில்லை. முதல் குழு தோன்றிய அருமடையாளத்தை கொண்டு மீட்பர் மெசியா பிறந்து விட்டார் என்று கருதி அவரை நாடி தேடி சென்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தங்களுடைய மீட்புக்காக வந்த இந்த மீட்பரை மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்கள் கணக்கிட்டாலும் இந்த மீட்பரை மெசியாவை சென்று கண்டுகொள்ள அந்த யூதர்களும் மறைநூல் அறிஞர்களும் தயாராக இல்லை. நாம் எந்த குழுவை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம்? காலத்தை கணக்கிட்டு விண்ணிலே தோன்றிய அந்த விண்மீனை கண்டுகொண்டு மீட்பரை மெசியாவை தேடி சென்று மீட்பரை கண்டுகொண்ட அந்த ஞானிகளை போன்று நாம் இருக்கின்றோமா? அல்லது இங்கேதான் பிறப்பார் என்று தெள்ள தெளிவாக தெரிந்தாலும் தங்களுடைய மமதையின் காரணமாகவும் ஆணவத்தின் காரணமாகவும் இருமாந்து போயிருந்த அந்த மறைநூல் அறிஞர்களைப் போலவும் சட்ட வல்லுநர்களைப் போலவும் தலைமை குருக்களை போன்றும் நாம் இருக்கின்றோமா என நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நம்மிடம் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து பிறந்திருக்கின்ற பாலகனை மீட்பரை மெசியாவை கண்டுகொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு அந்த ஜான்சனிடம் இளைஞனானவன் எனக்கு நேரமில்லை என்று சொன்னானோ அதே போன்று நாம் நம்முடைய வாழ்வில் நாம் கூறினோம் என்றால் அனைத்தையும் இழந்து நிராயுதபாணிகளாக நம்முடைய வாழ்விலே நாம் நின்று விடுவோம். மாறாக இருக்கின்ற காலத்தில் நேரத்தில் இறைவனை சந்திப்பதற்காக நாம் நேரம் ஒதுக்கினோம் என்றால் இன்னும் அவர் விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளித்தரக்கூடியவராக இறைவன் இருக்கின்றார். எனவே பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்திலே அவரை கண்டுகொள்கின்ற மக்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஞானிகள் பல மைல்கள் கடந்து பல்வேறு இன்னல்களிலும் இக்கட்டுகளிலும் மத்தியிலும் அவரை கண்டுகொண்டார்கள், மீட்பை பெற்றுக் கொண்டார்கள். எனவே அழைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவாலயத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை கண்டுகொள்வோம். அவர் வழங்குகின்ற அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். தந்தை மகன் துய
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, எல்லா வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவும் பெற விரும்புகின்றார். அவர் பால் முழுமன பரிசுகளுடன் நம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். படைப்பனைத்திற்கும் காரணமான இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இவர்கள் அனைவரும் உம்மில் ஒன்றித்து உமது அருளை பெற்று உம் பாதையில் எம்மை நடத்திட வல்லமை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் கேட்பதற்கும் மேலாக கொடைகளை வாரி வழங்கும் இறைவா, எங்களில் தேவையில் இருப்போர் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவு செய்யவும், பொருளாதார கஷ்டங்களை நீக்கவும், நாங்கள் நம்பிக்கையோடு எங்களின் குடும்ப தேவைகளுக்காக மன்றாடுகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் ஏற்றருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, ஞானிகள் மெய்யாகிய உம்மை தேடி உம்மில் சரணடைந்தது போல நாங்களும் உம்மை அறிந்து கொள்ளவும், உம் வார்த்தைகளை உள்ளத்தில் பதித்து அதன்படி நடக்கவும், எந்நாளும் உம் அருளை பெற எங்களை தகுதியுள்ளவர்களாக்கவும் வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரையும் கண்ணோக்கி அருளும். அவர்களை ஞானத்தால் நிரப்பவும், நல்ல உடல் நலத்தையும் கல்வி அறிவையும் வேலை வாய்ப்பையும் தந்து ஆசிர்வதித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்கு சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடம் பலமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த திருப்பீடத்தில் ஏறெடுத்திருக்கின்ற எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள் ஆகியவற்றை நீர்தாமை கனிவோடு கண்ணோக்கி எங்களுடைய நல்வாழ்விற்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய்மும் தாயுமான வில்லியனூர் தன்னை வழியாகுமை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயேற்பாயே. தருகின்றோம் எம்மையே ஏற்பாயோ எளியின் காணி
காணிக்கை தருகின்றோம் எம்மையே ஏற்பாயோ என் காணிக்கை எதை அளிப்போம் இறைவா எம்மிடம் என்ன உண்டு நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாய் ஏற்பாயே பொன்னோ பொருளோ எம்மிடம் ஒன்றுமில்லையே பொன்னும் பொருளும் வேண்டாமோ நான் தான் உமக்கு வேண்டுமோ பொன்னோ பொருளோ எம்மிடம் ஒன்றுமில்லையே பொன்னும் பொருளும் வேண்டாமோ நான் தான் உமக்கு வேண்டுமோ எம்வாழ்வு நீ தந்த கொடைதானையா மானுடன் வாழ அளித்திடுவோம் எம்மையே ஏற்பாயோ எம்மிறைவா வருகின்றோம் எம்மை தந்திட ஏற்பாயோ எம்மிறைவா வருகின்றோம் எம்மை தந்திட எதை அளிப்போம் இறைவா எம்மிடம் என்ன உண்டு நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாய் ஏற்பாயே எதை அளிப்போம் இறைவா எம்மிடம் என்ன உண்டு நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாய் ஏற்பாயே அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிச்சவையுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை சொல்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் அல்ல இவ்வழிபாட்டு நிகழ்ச்சி வெளிப்படுத்தும் பலியும் உணவுமான எங்கள் ஆண்டவர் இயேசுவையே இந்த அப்பரசத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. எங்கள் காணிக்கை கனிவுடன் ஏற்றருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தான் என் மீட்பு என்னும் மறைபொருளை புறவினத்தாருக்கு ஒளியாக என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினீர். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே
தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் வரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடையச் செய்தருளும். தந்தை, இந்த பலிபீடத்தை சூழ்ந்து நிற்கின்ற மக்களை நிறைவாய் ஆசிர்வதித்தருளும். அவருடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் ஆகியவற்றை நீதாமை கனிவோடு கண்ணோக்கி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீர்தாமே அவர்களோடு பயணிக்குமாறு என்று ஆடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலி தங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இறையாட்சி பணியை இன்னும் அவர்கள் தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு தேவையான எல்லா பொருள் உதவிகளையும் நீர்தாமே உம்முடைய மக்களிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உடன் பிறந்தோர் ஆகிய அனைவரையும் நீர்தாமை நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளே உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்றுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமை ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருளத்தில் உளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, கிறிஸ்துவின் திருவுடல் உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவராகிய செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரிடத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த ஞானிகள் இருந்தார்கள். நாமும் அவர்களை போன்று நம்மையே இவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்மை இவர் வழி நடத்துகின்றவராக இருப்பார். எனவே இவரிடத்திலே அர்ப்பணிக்க இவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அனைவருக்கும் தந்தையாகி இறைவா, மக்களாகிய நாங்கள் இத்திருவிருந்தில் பங்கு கொள்ள திருவுலமானே உலகெல்லாம் மீட்பராக தம்மை வெளிப்படுத்திய கிறிஸ்துவை இங்கு சந்தித்த நாங்கள் எங்கள் வாழ்வில் அவரை அறிக்கையிடவும் எல்லா மக்களுக்கும் அது விண்ணக ஒளியால் வழிநடத்த பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நாடி தேடி செல்கின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
இறைவன் இயேசு பிறந்தார், ஏழை எளியவர் மகிழ்வு கண்டார். மாவரன் இன்று பிறந்தார், நம் பாவங்கள் போக்க வந்தார். இறைவன் இயேசு பிறந்தார், ஏழை எளியவர் மகிழ்வு கண்டார். மாவரன் இன்று பிறந்தார், நம் பாவங்கள் போக்க வந்தார். இருளை நீக்க வந்தார், அருள் ஒளியை ஏற்க விழைந்தார். விண்ணும் மண்ணும் இணைய அதில் இறைவன் புனிதம் கமழ. பாலன் இயேசு நம் மனங்களில் சிரிப்பார், மகிழ்வாய் மனமே பூத்தது பார் புது பொழுது பூமகன் வரவினிலே. இதை பூமி எங்கும் முழங்கிடவே புறப்படு இறை குலமே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.